உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையோட உச்சியில் ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க. இந்த ஏரியில் 80-90 வருஷங்கள் ஆகியுமே இப்போ வரைக்கும் மர்மமான ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. அது என்னன்னா, இந்த ஏரியில் 800 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்புக்கூடுகள்லாம் யாரோடது, எப்படி இந்த எலும்புக்கூடுகள் இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையோட உச்சியில் இருக்கக்கூடிய ரூப்கண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோட மர்மம் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. கடல் மட்டத்திலிருந்து 500 அடி உயரத்தில் இருக்க இந்த ஏரி திரிசூலம் அப்படின்னு சொல்லப்படுற 3 மலைச்சிகரங்களுக்கு நடுவில் இருக்குது. 1942 பிரிட்டிஷ் ஆட்சி அப்போ அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரி ஒருத்தர் இந்த ஏரியில் எலும்புக்கூடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே 2ஆம் உலகப் போரில் உயிரிழந்த ஜப்பான் நாட்டோட இராணுவ வீரர்களோட எலும்புக்கூடுகளாக இருக்கும் அப்படின்னு பல பேர் நம்பினாங்க. சில பேர் ஏதாவது பெரிய தொற்று நோயால் உயிரிழந்தவங்களோட எலும்புக்கூடுகளாக இருக்கும் அப்படின்னும், சில பேர் பனி புயலால் இறந்தவங்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே மலைகளோட கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற நந்தி தேவி கோயில் ஒன்று இருக்கு. இங்கே ஆட்சி செஞ்சுட்டு வந்த ராஜாவும் ராணியும் தன்னோட பணியாளர்களோட நந்தி தேவியை தரிசனம் செய்யறதுக்காக அந்த கோயில் சுவத்தில் ஏறி குதிச்சதாகவும், அப்போ நந்தி தேவியோட கோப பார்வையினால இவங்க மேலே மின்னல் தாக்கி இவங்க எல்லாரும் உயிரிழந்ததாகவும் இங்கே இருக்கிற மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும் இங்கே வர சுற்றுலா பயணிகளோட வருகையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரூப்கண்ட் ஏரியில் மர்மமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதாவும் இந்த ஏரியோட பேரையே மர்ம ஏரி அப்படின்னு மாற்றி இருக்கிறாங்க. பல வருஷங்களாக உறைஞ்ச நிலையிலேயே இருந்த இந்த ஏரி உருக தொடங்கினதுக்கு அப்புறம்தான் இதில் எலும்புக்கூடுகள் இருக்கிறது வெளியே தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 600 800 எலும்புக்கூடுகள் வரைக்கும் இந்த ஏரியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வர சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்த்துட்டு வரக்கூடிய இந்த மர்ம ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை விஞ்ஞானிகள் பல வருஷங்களாக தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அப்படி சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியோட முடிவில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இந்தியர்களோடது மட்டும் இல்லை அப்படின்னும், தென்கிழக்கு ஆசியா மற்றும் கிரேக்க நாடுகளை சேர்ந்தவங்களுடையது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எலும்புக்கூடு மட்டும் சீனாவை சேர்ந்தவரோடது அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்த 71 எலும்புக்கூடுகளை ரேடியோ கார்பன் டேட்டிங் மற்றும் DNA சோதனைகளுக்கு உட்படுத்தி இது எல்லாமே ஒரே காலத்தில் உயிரிழந்தவர்களுடையது இல்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேற வேற காலங்களில் வாழ்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த ஏரியில் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்தியா மற்றும் பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய எலும்புக்கூடுகள் 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்களுடையதாக இருக்கலாம் அப்படின்னும், கிரேக்கம் மற்றும் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களுடைய எலும்புகள் 17லேருந்து 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட அந்த காலங்களில் வாழ்ந்தவங்களுடையதாக இருக்கலாம் அப்படின்னும் தெரிய வருது. ஆனால் இந்த சடலங்களில் எல்லாமே ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி கிருமிகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாததுனால தொற்று நோயால் இவங்க இறந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில எலும்புகளில் முறிவுகளும் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க புயல் காத்துல சிக்கி மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயம் உறுதியாக சொல்லப்படலை. அதே நேரத்தில் இந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி பண்ண வரையிலும் இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே பல கஷ்டங்களில் சிக்கி உயிரிழந்தவங்களுடையதாக இருக்கும் அப்படின்னு மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.